பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவாதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவனுடைய வேத பகுதி அது சகரியா 2ஆம் அதிகாரம், அது 10ஆம் வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய தினம் சீயோன் குமாரத்திகளே, சீயோன் குமாரர்களே, கர்த்தரோட நோக்கி என்ன சொல்றாருன்னா, உங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது பழைய பாட்டில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு காரியம். இன்றைய தினம் நமது நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை வாழ்கிற நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனா இது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்களேங்க. அநேகர் அதை உணராத மக்கள் அநேகர் இருக்காங்க. கர்த்தர் எனக்குள்ள வாசம் பண்ணுவதே, உங்களுக்கு நமக்குள் வாசம் பண்ணுவதை உணராத ஜனம் அநேகர் இருக்காங்க. கிறிஸ்தவர்களுமே இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க, எனக்குள்ளேயா இருப்பாரு அப்படின்னு. ஆனா அதுல சொல்றாரு பாருங்க, கெம்பீரித்து பாடு. எதுக்காக கெம்பீரித்து பாட வேண்டும், கெம்பீரித்து மகிழ வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைத்த சகலத்தையும் உண்டாக்கின அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சிறு மனிதனாகிய நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பண்றப்பட்ட சந்ததி, நம்ம பாக்கியம் பெற்ற சந்ததி. கர்த்தர் உங்களுக்கு வாசம் பண்ண ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இதே கதவை தட்டி கொண்டிருக்கிறார். வாசல்படியை இந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நம்ம வாசல்படியை திறந்து இதே கதவை திறந்தவர் உள்ள விடும்போது கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஓப்பனா போனோம்னா கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நம்ம புதிய பட்சத்தில் வாழ்ற மக்கள் உள்ள இருக்க கர்த்தரை சிறை பிடித்து வைத்திருக்கிறோம். அவரை வெளியே விட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அப்புறம் மகிழ்ந்து கெம்பீரிக்கிற வேண்டியதுதான். ஏன்னா அவரை சுற்றி நடக்கிற காரியங்கள் அப்படி இருக்கும். உங்கள் மூலமாக நடக்கிற காரியங்கள் உங்களுக்கே அற்புதமாக இருக்கும். ஏன் மூலமாவா, என்னாலையா, நானா அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுமான காரியங்கள் நடைபெறும். அதனால தான் அழகா சொல்றாரு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அப்ப கர்த்தர் தன்னுடைய சித்தம், தன்னுடைய இஷ்டம் என்னன்னா, தன்னுடைய சித்தம் என்ன, தன்னுடைய விருப்பம் என்ன, நம்மளை அழைத்த நோக்கம், நம்மளை படைத்த நோக்கம் என்ன என்பதை பழைய பாட்டிலேயே சகரியா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்து விட்டார். அப்ப நம்ம அதை விசுவாசிக்க வேண்டிய பொறுப்பு மட்டும் நம்மளோட கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவதை உணர்ந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்வது எப்படின்றது தான் முழு வேதம் நம்ம சொல்லி கொடுக்கிறது. அப்ப வேதத்தை படித்து அதை அறிந்து கொண்டு நமக்குள்ள வாசம் பண்ணுவது, இவனை கனம் பண்ணுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தர் எதுக்காக உங்களை தெரிந்து கொண்டார், எதுக்கு நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிறார்னா, அவர் விட்டு சென்ற வேலைகளை நம்ம தொடங்குவதற்காக, அவர் விட்டு சென்ற அடையாள அற்புதங்களை நம்ம செய்வதற்காக. இது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. என்னைக்கு நீங்க தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதை நீங்க உணர்ந்துட்டீங்களோ, அன்னைக்கே தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தினால்தான் எல்லாமே சகலத்தையும் கொடுத்து உங்களை ஒரு ஊழியத்திற்கு அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஊழியம் என்பது நான் அடிக்கடி சொல்லுவேன், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதுதான் மிக முக்கியமான ஊழியம். நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் எப்படி வேலை பார்க்குறீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கீங்க, வேலை பார்க்குற ஸ்தலத்தில் ஒரு பேப்பர் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா காசு இதில் எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கையெழுத்து போடுறீங்களா? இல்லை என்கிட்ட வந்த பேப்பர் நான் 10 பைசா எதிர்பார்க்காம நான் கையெழுத்து போட்டுருவேன் அப்படின்னு போடுறீங்களா? காவல்துறையில் வேலை பார்த்துருக்கேன், என்னால் முடிந்த வரைக்கும் நான் போகிற இடங்கள்லாம் நான் காசு கொடுத்தா காஃபி டீ சாப்பிடுவேன், போலீஸ்லேயும் காசு கொடுத்தா சாப்பிடுவேன், ஒரு பஸ்ஸில் ஏறினா கூட யூனிஃபார்ம் இல்லாமல் சிவிலில் போனேன்னா நான் போலீஸுக்கு சொல்லவே மாட்டேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் எனக்கு தொடர்ந்து. எந்த இடத்துக்கு போனால் நான் போலீஸுக்கு காட்டி கொள்ளவே மாட்டேன் நான். அப்போ தேவன் அதைத்தான் ஆசைப்படுகிறார், உங்கள்கிட்ட அதைத்தான் விரும்புகிறார். அப்போ நம்ம வந்து உண்மை உள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். இவங்க கிறிஸ்தவங்க, அவங்க காசு எதிர்பார்க்க மாட்டாங்க, உண்மை உள்ளவங்க எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்களை சொல்கிறாங்களா, அவங்க பெரிய சண்டைக்காரங்க, உங்கள் வீட்டு வாசலில் லேசாக நின்றாலே சத்தம் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டு வாசலில் லேசாக கொடுத்துட்டாலே நம்ம சண்டைக்கு நிற்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை இவங்க எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க, இவங்க உண்மையான கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் எப்போ நடக்கும்னா, கர்த்தர் உங்களுக்கு நடுவில் வாசம் பண்ணுவதை நீங்கள் உணர்ந்து அதுக்கு சாட்சியாக வாழும்பொழுது. இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் உணர்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோகபிதாவே, தகப்பனே, நீர் எங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் இதே கதவை திறந்து குடிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணி அடையாள அற்புதங்கள் எங்கள் மூலமாக செய்வதற்கு காத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த உண்மையை புரிந்து கொண்டு அந்த நிலையிலே நிலைத்து நிற்க நீங்கள் அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே.
இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மத்தியிலும் நீர் வாசம் பண்ணுவதை, இருதயத்திலே வாசம் பண்ணுவதை உணர்ந்து அதை கேட்டபடி அவர்கள் தங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ள உதேசம் ஆண்டவர். வாலிப பிள்ளைகளை உணர்கத்தை தெரியுமாப்பா. வாலிப பருவத்திலே நீர் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதை உணர்ந்து உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்கள் அழைப்பதற்காக நன்றி. படிக்கும் இடத்திலே நீர் அவர்களுடன் அவர்களை பாதுகாத்து சகல வித தீமைகளுக்கும் அவர்களை பாதுகாத்து அரவணைத்து கொடுப்போம். வயதானவர்களை ஆசீர்வதிப்போம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்போம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.